மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவாரூரில் விவசாய பிரதிநிதிகளோடு தற்போது கலந்துரையாடி வருகிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதிக மழையால் வெள்ள சேதத்தால் பயிர்கள் சேதமடைகின்ற பொழுதும் சரி, வறட்சியால் சேதமடைகின்ற பொழுதும் அதை முழுமையாக கணக்கிட்டு விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் வழங்கப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேணும்னா, ஒரு விவசாயிக்கு 2.5 ஏக்கர் நிலத்திற்கு தான் நிவாரணம் கொடுக்க முடியும் சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அதை நிராகரித்து விவசாயிகளுக்கு எவ்வளவு பூமிகள் இருந்தாலும் அந்த பூமிகள் ஏற்படுகின்ற சேதத்தை கணக்கிட்டு முழு நிவாரணம் வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக. அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு உடனுக்குடன் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியிலும். ஏன்னா நானும் ஒரு விவசாயி, அறிவிச்சவர் காமராஜ் அவர்களும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தவர். விவசாயிகளுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்கள், வேதனைகள் முழுமையாக அனுபவ நீதியாக அறிந்திருந்த காரணத்தினாலே அவ்வப்போது விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டது. இங்கே கூட குறிப்பிட்டால் பருவம் தவறிய மழை சொன்னார்கள். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை ஒரே வருடத்தில் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற்றும் சரி, இல்லது இழப்பீட்டு தொகை 2 முறை நான் கொடுத்தோம். சேதடைந்த விவசாயிகளுக்கு 2 முறை நான் கொடுத்தோம். பருவம் தவறிய மழை தற்போது ஏற்படுகின்ற சூழ்நிலை வருகின்றது. உண்மையிலேயே ஒரு கடினமான கஷ்டம்தான். ஏன்னா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதை நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பருவம் தவறிய மழையினால் தங்களுடைய பயிர் சேதமடைகின்ற பொழுது அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நிலையிலே அந்த பயிர் சேதமடைகின்ற பொழுது உண்மையிலேயே மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பது அந்த விவசாயிக்கு தான் தெரியும். அதனால நிச்சயமாக அதிமுக அரசு ஏற்கனவே நாங்கள் நடைமுறையில் வைத்திருக்கிறோம். மீண்டும் உங்களோட துணையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலர்ந்தவுடன் நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே மாதிரி இன்னும் சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, முன்னிருக்கிற வசதிகள்லாம் தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடலிலே கிடைக்கின்ற வரை நீர் மாசுபடாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசை அணுகி, பாரத பிரதமரை அணுகி அந்த கோரிக்கை வைத்தவுடன் அந்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே அதை இடம்பெற செய்து அது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடப்பிலே போட்டு வைத்தார். நான் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை வந்தது. 2 ஆண்டுக்கு முன்பு கூட சட்டமன்றத்தில் நான் பேசுகின்ற பொழுது அந்த துறையினுடைய அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள், மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்பது வழக்கம், ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் வருமா என்று கேட்டார். இந்த ஆண்டு மத்திய அரசு நடந்தாய் வாழி காவிரி திட்டத்துக்கு அனுமதி கொடுத்து ஒரு பார்ட் நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. 990 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்குது. அப்படி இந்த மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற அந்த உபரி நீர், அதாவது நீர் நமக்கு காவிரி ஆற்றில் வருகின்ற நீர் மாசுபடாமல் இருக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அந்த காவிரி ஆற்றில் 2 கரைகளில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற மாசுபட்ட நீர் நதியில போய் கலந்தா நதி நீர் மாசடைஞ்சிருது. அதுபோல காவிரி நதி நீர் பவானி சாகர் அணையிலிருந்து, நொய்யிலிருந்து, அமராவதியிலிருந்து, இன்றும் கிளை நதியிலிருந்து வருகின்ற நீரெல்லாம் சுத்தப்படுத்தி காவிரி நதியிலே விடுகின்ற பொழுது மேட்டூர் அணையில் திறக்கக்கூடிய நீர் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். ஏன்னா இது 20 மாவட்ட மக்கள் இந்த காவிரி தண்ணீரை குடிநீர் ஆதாரமாக கொண்டிருக்கிறோம். அதுபோல விவசாயத்துக்கு நம்முடைய பயிர் அந்த நீரை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு சுத்தமான நீர் இருந்தால் தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும், நோய் தாக்காமல் இருக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். அதே போல ராசி மணல்ல கட்டவேன்னு சொன்னீங்க, அது 2 மாநிலத்துக்கும் உள்ள பிரச்சனை, நம்ம அதைத்தான் ஆதரிக்கிறோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறாங்க. இது அரசியல் பேசக்கூடாது, இதனால நீங்க பல கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் இருக்கின்ற நிலைமை சொல்லித்தான் ஆக வேண்டும், அதை தவிர்க்க முடியாது. இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறாங்க.
பிரதான பிரச்சனையே நமக்கு காவிரி நதி பிரச்சனை. ஏன் இந்த இந்தியா கூட்டணியில் வைக்கின்ற பொழுது இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவரோட பேசி இதற்கு ஒரு தீர்வு காணலாம். அங்கே மேகதாது கட்டத்துக்கு பதிலாக ராசிமல்ல கட்டலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சு செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு அதில் எந்த வித ஒரு அக்கறையும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அரசியல் கூட்டத்தில் தான் நிறைய பேசலாம், விவசாயிகள் கூட்டத்தில் அது பேசுவது சரியாக இருக்காது என்ற ஒரு காரணத்தினால ஏதோ மேலோட்டமாக பேசுகிறேன். அவள் நினைத்தால் நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு நாடாளுமன்ற எண்ணிக்கை 39 இருக்குது, அழுத்தம் கொடுக்கலாம். எதிர்காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்காக இவர்கள் இப்பொழுதே காங்கிரஸ் இவரோட அணுகி போகிறது. அப்படி அணுகி போகின்ற பொழுது அவர்கள் கர்நாடக அரசாங்கத்திட்டே இதை அழுத்தம் கொடுத்து மத்திய இருக்கின்ற காங்கிரஸ் தலைவரோடு அழுத்தத்தை கொடுத்து இந்த ராஜ்மஹலில் ஒரு அணை கட்டினால் நமக்கு சுமார் ஒரு 62 டீம்ஸ் தண்ணி தேக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளுக்கு இல்லை. திமுக அந்த வாய்ப்பு இருந்தது. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது திருவாரூரில் விவசாய பிரதிநிதிகளோடு கலந்துரையாடிய அந்த காட்சிகளை பார்த்தோம்.